அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு அடுத்தடுத்து என்னென்ன மாவட்டங்களுக்கு வரும், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ நேற்று வரை என்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் இன்னும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள். 17 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்த பேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பெரும்பாலான மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்துக்கு மேலே அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு சில மாவட்டங்களுக்கு வரல. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளார உங்களுக்காக தபால் முறையில் வந்துடும். சரி, ஓகே. ரிசல்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை இந்த வீக்கெண்டுக்குள்ளார 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், 10லிருந்து 15 மாவட்டங்களுக்கு மேலே, 10க்கு மேலே 15க்குள்ளன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 10லிருந்து 15க்குள்ளார மாவட்டங்களுக்கு, 10க்கு மேற்பட்ட மாவட்டம்னு சொன்னாங்க என்கிட்ட. 10க்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இந்த வீக்கில் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்கெண்டில் பாசிபிலிட்டிஸ் அதிகம். வெள்ளி, சனி, ஞாயிறில் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 15 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் வெளியிட வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ மந்த் எண்டு நெருங்கிட்டோம். இந்த மாத கடைசிக்குள்ளார இன்னும் 15 மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட போகிறாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. ஸோ அடுத்த மாதத்துக்கு போகக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சொற்பமான மாவட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 டிஸ்ட்ரிக்கு 6 டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி மட்டும்தான் அடுத்த மாதத்துக்கு போகும். மீதி பெரும்பாலான மாவட்டங்கள் இந்த மாதத்துலேயே ரிசல்ட் விட்டுடுவாங்கன்றது தான் தற்போது தகவல். ஸோ அதனால் தேர்வர்கள் கவனத்திற்கு அதிரடியாக அடுத்தடுத்து ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. புதன் வியாழனே ஸ்டார்ட் ஆகிடும். எவ்ரி வீக்கு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு தான் போடுவாங்க. இப்போ புதன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி ரிசல்ட்டை எதிர்பார்க்க வேண்டாம், நாளையிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அகைன் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் ரேஷன் கடை பணியிடத்துக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் லிஸ்ட் வருமானாலும் நிறைய பேர் கேட்குறீங்க. செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்போ லிஸ்ட்டில் யாரெல்லாம் பேர் வருதோ அவ்வளோதான் பேர், அதுக்கு மேலெலாம் இல்லை. அந்த பேர் வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ரிசல்ட் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா வெப்சைட்டில், அதிலிருந்து ஒரு 5 நாட்களுக்குள்ளார 1 வீக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தபால் மூலமாக வந்துடும். வரலனாக்கா உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டு பணியில் சேருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். செகண்ட் லிஸ்ட்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. காத்திருப்பது கால விரயம், டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் அடுத்த வேலையை பாருங்கள். சரி, ஓகே. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரப்போகுது. மேபி இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் இல்லை. நாளைக்கு ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ரிசல்ட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.